இன்று தந்தையர் தினம். மருத்துவர் ஐயா உள்ளிட்ட உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல ஆயுளுடன், நல்ல மன நிம்மதியுடன், நல்ல உடல்நலத்துடன், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனாக அது என்னுடைய கடமையும் கூட. மருத்துவர் ஐயா அவர்கள் என் மீது ஏதாவது கோபம் இருந்தால், ஐயா அவர்களே தயவு செய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். தந்தையிடம் மன்னிப்பு கேட்பது ஒரு பெரிதல்ல. அதே வேளையிலே ஐயா அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேல் நல்ல மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அது ஒரு மகனுடைய கடமையும் கூட. ஐயா அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவுக்கு பைபாஸ் நடந்தது. இன்னைக்கு ஐயாவுக்கு சுகர், பிபி எல்லாமே இருக்கு. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க நல்லா இருக்கணும், நல்ல உடல்நலத்தோட இருக்கணும், டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க சொல்லுங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஒரு மகனாக, கட்சியின் தலைவராக அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு செய்யலாம், சுலபமா செஞ்சுட்டு போலாம். ஐயா அவர்களே, வருத்தப்படாதீங்கள், கவலைப்படாதீங்கள், கோவப்படாதீங்கள். ஏன்னா இது நீங்க உருவாக்கின கட்சி. இது உங்களுடைய கனவுகளை நனவாக்குவோம். 45 ஆண்டு காலம் உழைப்பு, உங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது. நீங்கள் இன்று தேசிய தலைவர். கடந்த ஆண்டு பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்து சொன்ன வார்த்தையில் என்னால் மறக்க முடியாது. ஐயா, இந்தியாவிலே மூத்த அரசியல் தலைவர் ஐயா அவர்களே என்று சொன்னார். தமிழ்நாட்டில் சொல்ல, இந்திய அளவிலே அந்த மதிப்பு, மரியாதை எல்லோருக்கும், எங்களுக்கு மட்டும் எல்லோருக்கும் இருக்கிறது. ஆக இந்த தந்தையர் தினத்தில் அன்று உலகில் வாழ்கின்ற அத்துணை தந்தையர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்டங்களும், நான் தினேஷ் பேர் மட்டும் சொன்னா மத்தவெல்லாம் வச்சுப்பாங்க, எல்லாரும் தான் செய்யணும். அதுல எல்லாரும் தான் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த வேகம் அப்படியே போனோம், இந்த வேகம் தொடரணும், இந்த வேகம் போனோம், அப்படியே கொண்டு போனோம். ஏன்னா இன்னைக்கு பாலு அவர்கள் சொன்னது போன்று இன்னைக்கு பாட்டாளி கட்சி கடந்து வந்த பாதை சாதாரண பாதை கிடையாது. எவ்வளோ சிரமம், எவ்வளோ கஷ்டம், எத்தனை ஜெயிலு, எத்தனை தியாகம், உயிர் தியாகம், எவ்வளோ பேர் இங்க இருக்கிறவங்க, வராதவங்க, வந்தவங்க எல்லாமே அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு கட்சியை வளர்க்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. தினம் தினம் அவங்க நேரத்தையும் காலத்தையும் எல்லாத்தையும் அர்ப்பணிப்போடு இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, பாராட்டுக்களை நான் தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி.